Good morning. This is Ungal Unacademy. I'm VIJAYAKUMAR. I'm taking class Unacademy platform, Geography and General Science friend. So, General Science la Physics la நம்ம Mechanics and Properties of Matter பருப்பொருட்களின் பண்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் வந்து எந்திரவியல் மற்றும் பருப்பொருட்களின் பண்புகள். ஸோ அதில் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் கொஸ்டின் நம்பர் 20 வரையும் நேற்று வரையும் பார்த்தோம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 21 ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் சேட்டில் வந்து இருக்கிற ஃப்ரெண்ட் உங்கள் ஆன்சர்ஸ் சேட்டில் போடுங்க. போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம் ஃப்ரெண்ட். So 21 question number 21 answer பண்ணுங்க. Okay friends, answer பாத்துறோம். Okay Rajesh, answer கரெக்டா தான் ஃப்ரெண்ட் பண்ணிருக்கீங்க. The force between a satellite and the earth which acts as a centripetal force keeping the satellite in orbit வந்து என்னன்னா கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா வட்டப்பாதையில இயங்குறதுக்கு காரணமான ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கேட்கறேன். அது பாத்தீங்கன்னா சேட்டலைட்டுக்கும் சாரி சேட்டலைட்னா நம்ம எர்த்தை சுத்தி வர்றது ஃப்ரெண்ட் வந்து எர்த்தை சுத்தி வர ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இருக்குல்ல. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இல்லைன்னா சேட்டலைட் வந்து மூணு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து சுத்தி வர்றதுக்கு காரணமான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஈர்ப்பு விசைன்னு சொல்லிட்டு வந்து எர்த் இருக்கு. ஸோ எர்த்தோட ஈர்ப்பு விசை தான் என்ன பண்ணுதுன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேட்டலைட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படி இல்லைன்னா மூன் வந்து ஸோ நிலவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வட்டப்பாதையில இயங்குறதுக்கு காரணமான ஃபோர்ஸும் இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ மூணு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுவும் சுத்தி வர்றதுக்கு காரணமான ஃபோர்ஸ் வந்து அதே மாதிரி சேட்டலைட்டும் சுத்தி வர்றதுக்கு காரணமான ஃபோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இங்க என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மையத்தை நோக்கி சுத்தி வரணும் வந்து பாத்தீங்கன்னா ரிவால்விங் வரும் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரான் வந்து இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியில வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டிக் இருக்கு அதுல வந்து கையில கட்டிட்டு ஒரு முனையில கல்ல கட்டுறீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எட்ஜ்ல நீங்க ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மோலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மோலிகுலர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரொம்ப ஷார்டஸ்ட் ரேஞ்ச் தான் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறது காரணம் இந்த மோலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கொகசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஓரின ஈர்ப்பு விசை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிகுல் வரும் இன்னொரு வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்க அட்ராக்ஷன். அது அதிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வரும் ஒரு கிளாஸ் இல்லைன்னா வந்து பேப்பர் கம். பேப்பர் வந்து வேற ஒரு மாலிகுலர்ஸ் இருக்கும் செல்லுலோஸ் இருக்கும். கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பிளான்ட் ஆரிஜினா இருக்கும் வந்து. ஸோ அந்த ரெண்டுக்கு நடுவில் அட்ராக்ஷன் வந்து அதிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. Okay, friend. ஆன்சர் பார்த்தோம். என்னன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அவர் வந்து விண்டோ வழியா என்ன பண்ணாருன்னா எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோன் வந்து டிராப் பண்றாரு. அப்படி அவர் உள்ள விண்டோக்குள்ள உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஸ்டோனை டிராப் பண்ணாலும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா கீழே போய் விழுற மாதிரி தான் அவருக்கு தெரியும் வந்து பாக்குறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் ஸ்டோனை டிராப் பண்றாரு. டிராப் பண்ணா நேரா கீழே வந்து விழுற மாதிரி தெரியும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவருக்கு தான் எக்ஸாக்டா தெரியும் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பார்த்து மேற்கொள்ளணும்னா இப்ப ஸ்டோன் வந்து இந்த இடத்துல டிராப் பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்டோன் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து இப்ப ட்ரெயினோட ஸ்பீட் ட்ரெயின் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க வந்து. ஸோ அப்ப என்ன ஸ்டோனும் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அவர் ஸ்டோனை டிராப் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டோனோட பாத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே இப்படிதான். ஆனா அவர் டிராப் பண்ண உடனே என்ன பண்ணா ட்ரெயின் சடனா மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆறதுனால அவர் பாக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் தெரியும். ஆனா ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பரவலா வந்து பரவலயத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பாக்கணும் வந்து பாத்தீங்கன்னா. நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு பால் என்ன பண்ணுவீங்க த்ரோ பண்ணீங்க அப்படின்னா பால் ஸ்ட்ரெயிட்டா தான் த்ரோ பண்ணுவீங்க. ஆனா போக போக அது பால் வந்து டுவர்ட்ஸ் எர்த்த நோக்கி போகும். ஏன்னா கிராவிட்டி பிடிச்சி இழுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எர்த்த நோக்கி போகும். ஸோ
Question number 23. First 30 seconds in Tamil. Sorry, English. Next 30 seconds in Tamil. Okay, friend. Answer பார்ப்போம். Answer வந்து A. வந்து சாரி தமிழ்ல காமிங்க. Okay, let's see the answer. So, question number 23. Choose the correct ones. முதல்ல கரெக்ட் ஒன்னா ராங் ஒன்னு சொல்லி பார்த்துடணும் ஃப்ரெண்ட். அது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது, ராங் ஒன்றும் கொடுப்பாங்க வந்து. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் வென் யூஆர் அட்டெண்டிங் கோயிங் டு அட்டன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ராங்கா எதுனா இங்கே ஆன்சரை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா ஓஎம்ஆர்ல நீங்கள் ஸ்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ராங்கான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பார்த்தணும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக 3 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க, ராங் ஒன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க வந்து. ஸோ அதனால காஷியஸாக இருக்கணும் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது. வேர்ட் பை வேர்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம தப்பு இல்லாம நம்ம எரர் அப்படின்றது வந்து ஜீரோ ஆக்கணும் வந்து. அப்படி ஜீரோ ஆகணும்னா ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட் வந்து கேர்ஃபுல்லா வந்து ரீட் பண்ணணும். The traditional Tanjavur doll automatically writes itself even after it is pushed and tilted around வந்து. ட்ரெடிஷனல் தஞ்சாவூர் டால் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டட் பேஸ் இருக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம பார்த்துருப்பீங்க கடையில் கூட வச்சிருப்பாங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கிற பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கும், அதுக்கப்புறம் ஷோல்டர் இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் கை இப்படி கூப்பி இப்படி வணங்குற மாதிரி டைரக்ஷன்ல அந்த பொம்மை வந்து இருக்கும் உட்காந்துருக்கும் வந்து. ஸோ இப்போ என்னன்னா இதான் ட்ரெடிஷனல் தஞ்சாவூர் டால். இன்னும் அழகாவே இருக்கும் பொம்மை. நான் வரைஞ்சிருக்கேன், சுமாரா வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த டால் வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ சாய்க்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் சாய்ச்சாலும் சரி, இந்த பக்கம் சாய்ச்சாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நின்றுது வந்து. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னீங்க அப்படின்னா உங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பாடியில வந்து இருக்கும் வந்து. அதே நீங்க ரெண்டு காலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விரிச்சிட்டு நின்னீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ற பொசிஷன் இருக்குல்ல அந்த இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கும் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. அட்டென்ஷன்னா ரெண்டு காலம் ஒன்னா சேர்த்துருவீங்க, ஸ்டாண்டர்டிஸ்னா ரெண்டு காலையும் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க. ஸோ ரெண்டு காலம் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இறங்கிடும் வந்து. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும்னா பாட்டம்ல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் வந்து. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த அளவுக்கு கீழே வருதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும் வந்து. ரெண்டாவது பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரவுண்டட் பேஸ் வந்து. ஸோ இந்த ரெண்டு ரீசனால தான் என்ன தஞ்சாவூர் டால் வந்து திருப்பி பழைய பொசிஷனே போயிடும். ஹையர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பஸ் வந்து டபுள் டெக்கர் பஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வந்து டபுள் டெக்கர் பஸ் இருக்கு. இப்போ டபுள் டக்கர் பஸ்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த பஸ் வந்து ரோட்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வந்து ஸோ இதை பொறுத்தவரையும் ஃபாஸ்டா வந்து இந்த பஸ் வந்து ரோட்ல வந்து திரும்பினா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேல இருக்கும். ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து கீழே விழுந்துடும். ரொம்ப வேகமா போயிட்டு டானில திரும்பினா அப்படியே சாஞ்சிடும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளிப் ஆயிடும் வந்து கீழே விழுந்துடும் வந்து. அதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ F1 ரேஸ் பார்த்திருப்பீங்க, ஃபார்முலா 1 கார் ரேஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ்ல இருக்கக்கூடிய அந்த கார்லாம் பாத்தீங்கன்னா வீல் வந்து ரொம்ப ப்ராடா அப்படி வெளியே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நேராக இருக்கும், ஃப்ரண்ட்லயும் ஒரு பிளேடு இருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து. ஸோ இந்த இடத்துல ஒரு வீல் இருக்கும், ரெண்டு வீல் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா அந்த ஃபார்முலா 1 கார் ரேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப ஃபிளாட்டாவும் நல்ல அகலமாவும் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கீழே கொண்டு வரலாம். டோட்டலா அந்த காரோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு 2 feet இருக்கும்ல, அந்த அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா காரோட இது முடிஞ்சிடும். அப்ப அவ்வளவு உயரத்துல இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்குன்னா ஒரு அடியில இருக்கும். வந்து இப்ப பஸ்ஸுக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் டிக்கெட் பஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்ல இருக்கும், 10 feet மேல இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 feet தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். வந்து ஸோ அதான் ரீசன். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடா போதும் அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லோவா இருக்கும். ப்ராட் அண்ட் லோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோவா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் டால் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கு. வந்து ஸோ அதனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரவுண்டட் பேஸ். வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹை சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்க சாச்சிங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். பிளாட் பேஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்? பிளாட் பேஸ் இருந்ததுன்னா நீங்க சாய்க்கலாம் முடியாது, அப்படியே திருப்பி வேணா வைக்கலாம். ஸ்கொயர் ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்குன்னு அர்த்தம் பிளாட் பேஸ்னா. ஸோ ஸ்கொயர் ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்கும்போது நீங்க திருப்பி வச்சுட்டீங்கன்னா திருப்பி பழைய எப்படி வராது. வந்து ஸோ ரவுண்டட் பேஸ் இருந்தால் தான் பழைய பொசிஷனுக்கு வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்னு ரவுண்டட் பேஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் சென்டர் லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்து ஸோ அதன் புவியீர்ப்பு மையம் தாழ்ந்த நிலையில் உள்ளது. வந்து ஸோ அது ஒரு காரணம். புவியீர்ப்பு மையம் தாழ்ந்த நிலையில் வந்து இங்க கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிபாகம் உருண்டையானது. உருண்டையானது இந்த மாதிரி இருக்கு ஷேப் வந்து பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி வந்து பிளாட்டா இல்ல. பிளாட்டா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ தஞ்சாவூர் பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க இது மேல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படி 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 டில்ட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா சாஞ்சனா சாஞ்சது தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாற போறது வந்து. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா சரியானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆன்சர் வந்து அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. தமிழ்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முருகன், தமிழ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், ஆன்சர் பார்த்தலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அகச்சிவப்பு நிறமாலை மானி, பொலரி மானி, பாராமானி, திரிபு மானி வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது வந்து பாராமானி. பாரோமீட்டர் அப்படின்னா வந்து வளிமண்டலத்தை அழுத்தத்தை அளவிட பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிக்கு வந்து 4 போட்டாச்சு. வந்து அப்போ வந்து சிக்கு 4 அப்படின்னா 2 ஆப்ஷன் வருது, பி அண்ட் சி அப்படின்ற 2 ஆப்ஷன் வருது வந்து. அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது தெரியுதா பாருங்க. திரிபு மானி அப்புறம் பொலரி மானின்னு இருக்கு. அகச்சிவப்பு நிறமாலை மானி. அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலக்கூறு இருக்குல்ல, மூலிகுலாஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும் வந்து. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணும். ஏக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா பொலரி மானி அப்படின்றது பியூரிட்டி ஆஃப் சுகர் வந்து சர்க்கரையின் தூய்மையை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ பிக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிடும் வந்து. அதுக்கடுத்து திரிபு மானி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாராமானி வளிமண்டல அழுத்தம் வந்து. இது திரிபு மானி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன்ல வந்து பாத்தீங்கன்னா
அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆகாய விமானத்தில் இருக்கக்கூடிய தகைவு வந்து டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து சி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பேரோமீட்டர் அப்படின்றது மெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து. ஸ்ட்ரெயின் கேஜ்னா டெஸ்ட் ஏரோப்ளைன்ஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரெயின் கேஜ் எங்க இருக்குன்னா ஏரோப்ளைன்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலரிமீட்டர்னா பியூரிட்டி ஆஃப் சுகர், பி பொலரிமீட்டர் பி அப்படின்னா வந்து பியூரிட்டி ஆஃப் சுகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், மறக்காது. அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், இன்ஃப்ராரெட் மட்டும் கிடையாது, இன்ஃப்ராரெட், எக்ஸ்ரேஸ், ஒரு காமா ரேஸ், இது எல்லாமே என்ன பண்ணா மோலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ அப்போ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மோலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடி த மோலிகுலர் ஸ்ட்ரக்சர், அப்ளிகேஷன் ஓரியன்டா. அட்டாமிக் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து காமா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூவி, சாரி காமா, எக்ஸ்ரேஸ், அதுக்கப்புறம் வந்து யூவி, அதுக்கப்புறம் ஐஆர் வந்து. ஸோ இது ஐஆரும் காமா எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ என்னன்னா அதை வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 30 seconds in English, next 30 seconds in Tamil. ஃப்ரெண்ட் நெட் ஸ்பீடு செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். அந்த முருகன் தமிழ்ல பாருங்க ஃப்ரெண்ட். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு வந்துருச்சுனாவே கொஸ்டின் கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ஃப்ரெண்டுக்கு. ஸோ ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று லிங்க் கிடைக்குதான்னு பாருங்க, பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஆன்சர் பார்த்துருவோம். பைரோமீட்டர் கொடுத்துருக்காங்க வந்து, லாக்டோமீட்டர், மானோமீட்டர், போட்டோமீட்டர். லாக்டோமீட்டர் லாக்டோபேசிலஸ், அப்புறம் பாக்டீரியா என்ன பண்ணணும்னா பால் வந்து தேராம இருக்கும். அது பாலுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு வந்து. அப்போ மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வருது. ஆனா டிசிடின்னு வருது வந்து. ஸோ அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்ப்போம். வாயுக்களின் அழுத்தம், உயர் வெப்பநிலை, ஒளியின் செறிவு, பாலின் அடர்த்தி. பைரோ அப்படின்னாவே ஹை டெம்பரேச்சர் தான். ஸோ அதோட மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போட்டோமீட்டர், போட்டோ அப்படின்னா லைட். ஸோ அப்போ ஒளியின் செறிவு அது மேட்ச் பண்ணலாம். டிக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்து டி அப்படின்னு வந்துருது. பைரோமீட்டர் அப்படின்றது உயர் வெப்பநிலைக்கு மேட்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மேனோமீட்டர் அப்படின்றது வந்து வாயுக்களின் அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா கூட ஒண்ணு தெரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஒண்ணு போட்ட அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். ஸோ லாக்டோமீட்டர் டென்சிட்டி ஆஃப் மில்க், போட்டோமீட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு போட்டோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னு வந்துருக்கு வந்து. பைரோமீட்டர்னா ஹை டெம்பரேச்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனோமீட்டர் அப்படின்றது வந்து ப்ரெஷர் ஆஃப் கேசஸ் வந்து. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26.
இப்போ ஆன்சர் பார்த்தோம். which one of the following instruments is used to measure the speed of water through pipe அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குழாய் மூலம் நீரின் வேகத்தை அளவிட பயன்படும் பின்வரும் கருவியில் எது பயன்படுத்தப்படுது? வென்ச்சுரிமீட்டர் தான் ஃப்ரெண்ட். ஸோ வென்ச்சுரிமீட்டர் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீர் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து எவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்றது மெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ரெஷர் கேஜ் அப்படின்றது அழுத்த கருவி அப்படின்றது என்னன்னா ப்ரெஷர் வந்து மெஷர் பண்றதுதான் வந்து. ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தின்னா இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஒயர் இருக்கு அப்படின்னா அந்த ஒயருடைய திக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றது வந்து ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸ்க்ரூ கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிக சிறிய அளவுகளை வந்து அளவிட பயன்படும் கருவி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆன்சர் வந்து 26 வந்து டி வந்து 27. இப்பதான் இது பார்த்தோம் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். which instrument used to measure relative density of milk to determine purity? எந்த உபகரணம் பாலின் அடர்த்தி வேறுபாடு மற்றும் பாலின் தூய்மையை அறிய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்பதான் பார்த்தோம். லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாக்டோமீட்டர் அப்படின்றது லாக்டோமீட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து லாக்டோமீட்டர் வந்து. பைரோமீட்டர் அப்படின்றது வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிக வெப்பநிலை வந்து அளவிட பயன்படுறது ஹை டெம்பரேச்சர் பைரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோமீட்டர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றது வந்து ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 27th கொஸ்டினுக்கு வந்து. அடுத்து 28th கொஸ்டின். ஃபாஸ்டாவே ஆன்சர் பண்றீங்க, சூப்பர். which is an instrument used to measure velocity and direction of wind. காற்றின் வேகம் மற்றும் வீசும் திசை. வெறும் காற்றின் வேகம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, வெலாசிட்டி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அனிமோமீட்டர் வந்து. அதே வந்து டைரக்ஷன் திசையும் சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விண்ட் வேனி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்து. ஸோ இது வந்து ஒன்லி வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா விண்ட் வேனி. ரெண்டுத்துல இப்போ வெலாசிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதே வந்து டைரக்ஷன் சேர்த்து கொடுத்தனால ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. விண்ட் வேனி காற்று திசை காட்டி தமிழ்ல திசைன்னு வந்துருச்சு வந்து. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெர்மோமீட்டர் நமக்கு தெரியும் வந்து என்னன்னா டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்புறம் லெபார்டரி தெர்மோமீட்டர் சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் தெர்மோமீட்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்றது. லெபார்டரி தெர்மோமீட்டர்னா நார்மலா வந்து இந்த லிக்விடோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றது. பேரோமீட்டர் அழுத்தமானி நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். 28th கொஸ்டின். அடுத்து 29. ஓகே ஃப்ரெண்ட். ஓகே முருகன். ஸோ ஆன்சர் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட். கொஸ்டின் நம்பர் 29 வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஆல்டிடியூட்ஸ் இன் ஏர்கிராஃப்ட் இஸ். விமானங்களில் புவி பரப்பு வந்து குதிரங்களை அளவிட. நம்ம ஏரோப்ளைன்ல பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் ஹைட்ல இருக்கு இல்லை எத்தனை ஃபீட் ஹைட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. அல்டிமீட்டர் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு ஆல்டிமீட்டர்னு வந்துடும். ஆடியோ மீட்டர்னா சவுண்ட் மெஷர் பண்றது வந்து யூஸ் பண்றது வந்து ஆடியோ மீட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அம்மீட்டர் அப்படின்னா கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குல்ல, கரண்ட் வந்து மெஷர் பண்றது வந்து அம்மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா அம்மீட்டர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அம்மீட்டர் அப்படின்றது. ஆல்டிமீட்டர்னா இது. அனிமோமீட்டர் இப்பதான் பார்த்தோம் வந்து விண்டோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஸோ விண்டோட வெலாசிட்டி எப்படி இருந்துச்சுன்னா அனிமோமீட்டர். அதே வந்து விண்டோட வெலாசிட்டி பிளஸ் டைரக்ஷன் அப்படின்னா விண்ட் வேனி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் சி
And question number 13. Question இங்க இருக்கு friend. Match the following device their usage correctly அப்படின்றத question வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிடுச்சு, சாரி. தமிழ்ல பார்த்துருவோம் friend. ஆன்சர் பார்த்துரும் ஃப்ரெண்ட். போட்டோமீட்டர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட். வந்து என்னன்னா ஒளி மூலங்களின் செறிவு வந்து, ஸோ அதான் ஏக்கு வந்து 3 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆப்ஷன் ஏ அண்ட் டி வருது. அடுத்து ஐகனோஸ்கோப் அப்படின்றது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் கேமரா ஃப்ரெண்ட், வீடியோ கேமரா ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வீடியோ கேமரா அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஐகனோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. ஸோ அதுதான் அது. ஸோ அதுக்கு வந்து அப்போ ஒளி பிம்பத்திலிருந்து சைகைகளா மாற்றோம், எலக்ட்ரிக் சிக்னலா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் இது வந்து. அடுத்து ஃபேத்தோமீட்டர் அப்படின்னா கடலின் ஆழத்தை சோதனையிட அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் வென்ச்சுரி மீட்டர் வந்து பார்த்தோம் ஏற்கனவே, அதாவது வாட்டரோட வெலாசிட்டின்னு பார்த்தோம். வாட்டர்ன்றது ஃப்ளூயிட்ஸ் தான், பாய்மங்கள் தான். அப்போ பாய்மங்களின் பாய்வு விகிதம் அப்படின்றதும் சொல்லிடலாம் வந்து. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி அப்படி சொல்லி வருது ஃப்ரெண்ட். போட்டோமீட்டர் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் சோர்ஸ். திருப்பி அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கொஸ்டின் வந்து திருப்பி போடுறேன் அப்படின்னா வந்து டிஎம்பிஎஸ்சி பொறுத்தவரை மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டதே தான் திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வென்ச்சுரி மீட்டர் ஏற்கனவே பார்த்துட்டோம், போட்டோமீட்டர் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது ரெண்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல இல்லாம இருந்து இது ரெண்டு மட்டும் தான். ஸோ அப்ப என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு போகும்போது நமக்கு திருப்பி மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் இந்த மாதிரி வரும்போது நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு ரெண்டு வந்துடும், அப்படி திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஃபேத்தோமீட்டர் அப்படின்னு டாப் சி எப்படி சொல்லி பார்த்துறோம். இதே இதை என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல இப்போ கமிங் குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ல இல்லை குரூப் 4 எக்ஸாம்லோட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வென்ச்சுரி மீட்டர் அப்படின்னு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஐகனோஸ்கோப் அப்படின்றது வந்து ஆப்டிகல் இமேஜ் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஐகனோஸ்கோப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கேமரா. போட்டோமீட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் சொல்லி பார்த்தாச்சு. ஆன்சர் வந்து டி அப்படி பார்க்கணும். ஆன்சர் பார்த்துருவோம். The instrument to used to measure the humidity, ஈரத்தன்மை அளக்க பயன்படும் கருவி அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கருவினா ஹைக்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து வெப்பநிலையை அளவிட பயன்படுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தெர்மிஸ்டர் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து அது ஒரு டிவைஸ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னா அயன் பாக்ஸ்ல வந்து இருக்கும் வந்து. தெர்மிஸ்டர் இல்லை தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. ஸோ அயன் பாக்ஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் வந்து அதிகமான ஸ்டாப் ஆகுது வந்து. அதுதான் ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து எவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கு, ஈரப்பதம் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண. அனிமோமீட்டர் இப்பதான் பார்த்தோம் வந்து. அனிமோமீட்டர்ன்றது விண்டோட வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மறக்கவே கூடாது, விண்டோட வெலாசிட்டி. விண்ட் வேனி அப்படின்றது வெலாசிட்டி பிளஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ மண்டே வந்து இதே டைமிங் தான் ஃப்ரெண்ட் வந்து 11 AM வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டிஸ்கஷன்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ, சி யூ ஆன் மண்டே ஃப்ரெண்ட். மண்டே வந்து பார்ப்போம்.
அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து அன்அகாடமியில் ப்ளஸ் கோர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ப்ளஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாகிரஃபி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ நான் எஜுகேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40 எஜுகேட்டர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இதில் ஜாகிரபி ஜென்ரல் சயின்ஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் த்ரூ எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட் வந்து, டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அது மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட் வந்து. 11:30 to 12:30 வந்து கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன். அதில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்தவரை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட் ஃப்ரெண்ட். வி கேபிட்டல் லெட்டர் அண்ட் கே கேபிட்டல் லெட்டர் விஜயகுமார் எஸ் வந்து. ஸோ இதை நீங்கள் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 10%. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. தேங்க்யூ மரியம் பேகம். So see you on Monday, friend. Monday வந்து பார்ப்போம் friend.